வலது காலை எடுத்து வச்சு வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அம்மா, அவ பயப்படுறா. எங்க வீட்ல இப்படிதான் நடக்கணும். உன் இஷ்டத்துக்குலாம் இங்க வேலை நடக்காது, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, நீங்க சொல்றபடியே செஞ்சிடுறேன். அம்மா குணம் உனக்கு தெரியும்ல தக்காளி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் இருக்கேன் உனக்கு. எனக்கு கோபம் இல்லைங்க, அவங்க மனசுல எப்போ இடம் பிடிப்பேன்னு தான் கவலையா இருக்கு. இவ வந்ததுல இருந்து இந்த வீடே கெட்டு போச்சு. என்னையே எதிர்த்து பேசுறியா? போதுமா, நிறுத்து. அவ உன் மேல உசுரையே வச்சிருக்கா, நீ தான் அவளை புரிஞ்சுக்கவே இல்ல. உனக்கு அவளை பிடிக்கலன்னா நாங்க இங்க இருக்கல, நாங்க போறோம். பீட்ரூட் நில்லுடா, வீடே வெறிச்சோடி போச்சே. கோபத்துல அன்பான மருமகளை விரட்டிட்டேனே, நெஞ்செல்லாம் வலிக்குதே. அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? நாங்க வந்துட்டோம், ஒண்ணும் ஆகாது. என்ன மன்னிச்சிடுமா, உன்னை அவ்ளோ கஷ்டப்படுத்தினேன், ஆனாலும் ஓடி வந்திருக்கே. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பொண்ணு வராம இருப்பாளா? நீங்க ரெஸ்ட் எடுங்க. என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. இனி இந்த வீட்ல சந்தோஷம் மட்டும்தான். இப்போதான் நம்ம வீடு முழுமையா அழகா இருக்கு.